ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜ். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னா மௌனா 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எஸ்ங்க, இப்போ தான் நான் படம் பார்த்துட்டு வந்தேன். ஒரு 11 PM ஷோ எடுத்திருந்தேன். படம் வந்துட்டு 1 hour 30 minutes தான். ஸோ ஒரு 1 o'clockலாம் முடிஞ்சிருச்சு படம். ஸோ யா, படம் ஆரம்பிச்சதும் தெரில, கிளைமேக்ஸ் வந்ததும் தெரில, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவாங்க, சரிங்களா. அண்ட் வந்துட்டு மௌனா அதுக்கும் தெரியும், மோனா. ஸோ அந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு 2016 வெளியாகிச்சு. ஸோ வழக்கம் போல் நம்ம டிஸ்னி, அவங்க தான் வால் டிஸ்னி தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ 2016 இது வந்துட்டு அனிமேட்டட் ஃபேண்டசி அட்வென்ச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அதே தான் அது ஒரு சீக்குவலாக தான் வந்திருக்கு, மோனா 2. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜோக்கர் படம் பார்த்தீங்களா, ஜோக்கர் 2 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மியூசிக்கலில் தானே போவோம். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க மியூசிக்கலில். அண்ட் வந்துட்டு நம்ம மூவியாக வந்துட்டு நம்ம டானி ஜான்சன், அதாவது நம்ம த ராக், அவர் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளோட மௌனாக்கு வந்துட்டு நிக்கோல்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் தானே நம்ம மௌவி தான் வந்துட்டு மெயின் லீட் ரோலே சொல்லலாம். ஸோ யார் வராங்களோ இல்லையா, அவர் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராக் டானியோட வாய்ஸ் கேட்டோன்னே எல்லாம் செம்ம எக்ஸைட்டடாக ஆடுறாங்க. ஸோ அவரோட ஃபேன்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருந்தாங்க டேட்டில் நான் போய் பார்க்குறப்போ. ஸோ இந்த தடவை வந்துட்டு கிட்ஸுங்களோட வந்துட்டு அடல்ட்ஸ் நிறையா வந்துருந்தாங்க. நான் வழக்கம்போது சொல்லிவிடுதாங்க. ஸோ இப்போலாம் வர படங்கள்லாம் லைஃப் ஆக்ஷன் மூவிலாம் வந்துட்டு எல்லாம் ஆக்ஷனாக தான் இருக்குன்னு தவிர்த்து இமோஷ்னலி லவ்லாம் வந்துட்டு தமிழ் சினிமாலும் சரி, ஹாலிவுட்ல எனக்கு சரியாக தெரியல, அது பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் தமிழில் வந்துட்டு லைக் எல்லாம் ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் போச்சு, சரிங்களா. கதையோட ஆக்ஷன் அந்த மாதிரி தான் வருது. பட் அதுதான் வந்துட்டு நான் சொல்கிறது, அனிமேஷன் ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டு நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் பார்க்குறதுக்கு. பிகாஸ் அதில் ஸ்டாரி இருக்கும், எமோஷனல் இருக்கும், விஷுவல் வாய்ஸும் சூப்பராக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், அந்த ஒர்க்கும் நிறையா பாருங்கள். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி அனிமேட்டேஷன் ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ யா, அவனோட 2 எஸ், அந்த மியூசிக்கல் அங்கங்கே இருக்கும். ஸோ அவரோட த ராக்கும் வந்துட்டு பாடியிருப்பாரு, அதுவும் அந்த போர்ஷன் நல்லா இருக்கும். ஃபுல்லாக அந்த அனிமேஷன் குவாலிட்டி வந்துட்டு வழக்கம் போல் என்ன சொல்கிறது, டிஸ்னிங்க. ஸோ அனிமேஷன் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. ஸோ ஒரு கேரக்டர் வந்துட்டு நம்ம கண்ணில் பார்க்குறப்போ அந்த ஐ ஷாட் வைக்கிறாங்களே, ஸோ ஃபேஸ் காட்டுறாங்களே, இந்த ஷார்ட்டில் கூட எதிரில் யார் இருக்கா கூட அந்த கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஸோ அவ்வளோ வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ யா, ஆஸ் யூஷுவல் அதுவும் வியாசமாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஸ்டாரி பேஸ் வந்துட்டு பார்க்கும்போது இந்த பொதுவாக இந்த கடல் ஓரத்தில் அந்த மலைகள் தீவுகளை வாழுகிற மக்கள்லாம் வந்துட்டு பொதுவாக ஒரு தீவில் வந்துட்டு இப்படி சொல்ல ஜாயின் ஆகுங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த தீவு வந்து கடலுக்குள்ள மூழ்கி போச்சான்னு வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, தண்டர் மான்ஸ்டரா, புயல் மான்ஸ்டர் சொல்லுவேன், டிஸ்டர் மான்ஸ்டர்னு சொல்லலாமா. ஸோ அது வந்துட்டு சபிக்கப்பட்டனால வந்துட்டு அந்த ஐலண்ட் வந்துட்டு தண்ணி கீழே வந்துட்டு புதஞ்சிருக்கு, சரிங்களா. இப்போ வந்துட்டு மௌனா வந்துட்டு ஹெட் ஆஃப் த என்ன சொல்றது, அவங்க இனத்துக்கே அவ தான் ஹெட், சரிங்களா, ஒரு தலைவி மாதிரி. ஸோ அந்த போஸ்ட்டை வந்துட்டு அந்த பொறுப்பை அவள் எடுத்துக்கிட்டு, ஸோ அந்த ஐலனை அந்த சாபத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த ஐலண்டை விட்டு கிளம்புவா. ஸோ அவங்கள மாதிரி மற்ற ஐலண்டில் இருக்க பீப்புளும் வந்துட்டு ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு, ஒன்றா ஆகுறதுக்கு தான் வந்துட்டு அவரோட இந்த படத்தோட டாஸ்க்னு வச்சுக்கலாங்க. ஸோ இந்த படத்தில் மௌவி கூட சேர்ந்து எந்த அளவுக்கு அது வந்துட்டு அவங்க அந்த ஐலண்டை கண்டுபிடிச்சாங்களா, அந்த சாபத்திலே விடுவிச்சாங்களா, அதுதாங்க வந்துட்டு கிளைமேக்ஸாக இருக்க போகுது. ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்துட்டு தெரிஞ்சிச்சு, இதுதான் கிளைமேக்ஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அதில் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சொக்குன்னா கொஞ்சம் வந்துட்டு தெளிவாயிட்டேன். கிளைமேக்ஸ் வந்துருச்சுப்பா, ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுது நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய ஈஸ்டர் எக்ஸ்லாம் இருந்துச்சு. பட் வந்துட்டு நான் அதெல்லாம் வந்துட்டு ஒன்று நோட் பண்ணி சொல்றதுக்கு வந்துட்டு என்னால் வந்துட்டு என்ன சொல்றது, நம்மளாம் அந்த கேட்டகரியே கிடையாதுங்க. ஸோ நம்ம ஒரு வாட்டி பார்த்தோமா, அதுதான் வந்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. மேபி வந்துட்டு உங்களுக்கு இந்த ரிவ்யூ பார்க்க பிடிக்குன்னா தாராளமாக வந்துட்டு என்னெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வேற ரிவ்யூ பாருங்க, சரிங்களா. வேற ரிவ்யூ அவங்க படத்தோட சீன்ஸ் எடுத்து சொல்லுவாங்க, சரிங்களா. அது கூட உங்களுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோமே. ஸோ எனக்கு என்னன்னா, சீன்ஸ் வந்துட்டு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, நீங்கள் போய் பாருங்க, சரிங்களா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் பாருங்க. நல்ல ஒரு ஸ்டாரி இருக்கு, ஒரு ஃபேமிலி பேஸ்ட், ஒரு லவ் கான்செப்ட்ல ஒன்று எடுத்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட்ல ஒன்று எடுத்திருக்காங்க. மௌனாக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நாள் பார்க்காம இருக்கிறதுக்கு. அவங்களோட என்ன சொல்ற கோஆப்ரேஷன் மூலியமா வந்துட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றது ஒன்று இருக்குல்ல, தியாகம் பண்றது ஒன்று இருக்குல்ல அவங்க இனத்துக்காக. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த எமோஷன் நான் சொல்றேன்னா, அந்த எமோஷனலை
அவங்க வந்துட்டு அனிமேஷன் கேரக்டர் தான் வந்துட்டு கண் கலங்குறதுக்கும் நம்மளுக்கு அந்த எமோஷன் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியுதுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரிலேட்டபிளா இருந்துச்சு அந்த எமோஷனல சொல்லிட்டேன். அந்த அந்த வகையில் ரைட்டிங் வந்துட்டு சூப்பருங்க. அது கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, கிட்ஸ் கண்டிப்பா போனா வந்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஒரு பிக் கேரக்டர் ஒன்று இருக்கும், ஒரு ஒரு இந்த உலகத்திலேயே ஒரு என்ன சொல்ற மக்கான ஒரு கோழி, சரிங்களா, அது ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப மியூசிக்லாம் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ஸ். பட் அனிமேஷன் அடல்ட்னு வரும்போது நீங்கள் போய் உக்காந்தீங்கன்னா நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். முழுக்க இந்த மாவி வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணுவார், பாட்டு பாடிக்கிட்டு மோட்டிவேஷன் பாட்டுலாம் இருக்குங்க. ஒரு பாட்டுலாம் வந்துட்டு மௌனாக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு த ராக் பாடுவார். அதான் சொன்ன அந்த பாடல் வந்துட்டு த ராக் பாடுவார். ஸோ மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃபயரா இருக்கும், ஒரு மாசான பாட்டுன்னு சொல்றாங்க இந்த படத்துல, சரிங்களா. ஸோ சூப்பரா இருக்கும். ஸோ அடல்ட்ஸ் வந்து கண்டிப்பா போய் பாருங்க. கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு கொஞ்சம் சில்லா போய் ஃபன்னா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு 100% ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அந்த 1.5 மணி நேரத்துக்கு எதுவுமே யோசிக்காம போனை யூஸ் பண்ணாம வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல லேகாவே தெரியாது, போரவே அடிக்கிறது. அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. எமோஷனல் வாய்ஸ், ஃபன், என்டர்டைன்மெண்ட் வாய்ஸ் வந்து அவ்வளோ கனெக்ட் பண்ணிப்பீங்க, அவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து மௌனா 2 கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் டைமை ஒதுக்கி ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதை சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரஜா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் வீடியோ guys. See you next video. Until then, signing off. I'm Naveen. Take care. Bye.